கண்டோரே
சரி. என்னை உருவாக பெற்றெடுத்த ஆமம்மா மாதா பீதா உலகம் அருள் செய்வாய் குருவே வாதாவே. ஐயா நாட்டிலே உணல்ல நாடே மந்தாரை மலர் சொரியும். அது எந்த ஐயா ஊரு? எந்த ஊரம்மா? எந்த ஊரு? அதாவது அருள்மிகு சடையாண்டி சுவாமி துணை. ஆமா. ஸ்ரீ உச்சிரி மாகாளி அம்மன். ஆமா. ஸ்ரீ பகவதி அம்மன். பகவதி அம்மன். மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம். வாடிப்பட்டி வட்டம். வாடிப்பட்டி வட்டம். பூச்சம்பட்டி கிராமம். பூச்சம்பட்டி கிராமம். அருள்மிகு சடையாண்டி சுவாமி உச்சிரி மாகாளி பகவதி அம்மன் திருக்கோவில். பகவதி அம்மன் திருக்கோவில் இல்லை. அதாவது சரி, பாத்தீங்களா நீங்க வருமனே கூட்டத்தை பத்தியல ஐயா? ஏகப்பட்ட கூட்டம். இந்த நாள் போன ஊர்ல ஒரே மழை வர வச்சிட்டீங்க. ஆமா. பாத்தீங்களா? அரியோர்களே, பெரியோர்களே, சபையோர்களே, அமைந்திருக்கும் சபையோர்களே, சபையோர்களே, வருங்காலத்து வாலிப சிங்கங்களே, வாலிப இன சிங்கங்களே, நேத்து தான் பள்ளிக்கூடம் திறந்திருக்கு. ஆமா, சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஒரு வாரம் கோயில் கூட இருக்கு. கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வருத்தமா இருக்கு. ஆமா, ஏன் இன்னொரு வாரம் லீவ் விடணும்னு. ஆகையினாலே ஆமா, அராவரியின் அப்பனாகிய சடையாண்டி சுவாமி, சடையாண்டி சுவாமி கிருபையாளு இந்த இத்தனை பேர்களும் கூட்டமாக கிராமத்து மக்கள் அமைந்திருக்கும் சபையிலே அதாவது வில்லுப்பாட்டு. சரி, வில்லுப்பாட்டுனா ஒரு கிராமிய கலை. கிராமிய கலை. அந்த காலத்துல புராணம்னா விடிய விடிய படிப்பாங்க. ஆமா, ராமாயணம் அப்படின்னு. ராமாயணம், மகாபாரதம், ஆமா, பாஞ்சாலி சபதம். இப்ப எல்லாம் டைம் கிடக்கல. ஆமா, அது மட்டும் இல்லையா? சரி, அந்த காலம் மைக் இல்லாம படிப்பாங்க. ஆமா, ஒரே. ஆமா, இப்ப எப்படி எல்லாம் உங்களுக்கு விதவிதமா வந்திருக்காங்க. ஆட்கள்லாம் எங்க இருந்தெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, சேனல் என்னாச்சுலாம் வந்திருக்காவல்ல. ஆமா, வந்திருக்காங்கல்ல. நம்ம யாழி டிவி. ஆமா, அவர் பேரு. அதனால நாமல் பாடக்கூடிய கதை எந்த தெய்வமாயிருந்தாலும் சரி, சாஸ்தா வந்து பிறக்கணும். ஆமா, தாத்தா வந்து பிறக்கணும். தாத்தா இல்ல, செவிட்டு முடிவான். உங்க தாத்தா எல்லாம் பிறந்தாச்சுல. தாத்தா வரணும். சாஸ்தா வந்து பிறந்தா சகல தெய்வமும் உள் வருவாங்க. ஓ, சாஸ்தாவா? ஆமா, உனக்கு தாத்தான்னு கேட்டிருக்குமே. எங்க தாத்தா விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்ல. அதான் தாத்தா ஞாபகத்திலே இருக்கு. நாளை காலையில பா. சரி. அதனால எங்க ஐயா சடையாண்டி சுவாமி. ஆமா, என் அம்மா பகவதி உச்சிரி மாகாளி. உச்சிரி மாகாளி எந்த தெய்வமாயிருந்தாலும் முதல் தெய்வம் 1008 தெய்வத்திற்கும் அதிபதி சகல தெய்வமாக இருக்காரே ஐயனார் சாஸ்தா. ஐயனார் சாஸ்தா அரிக்கும் சிவனுக்குமாக பிறந்தவர். ஆணுக்கும் பிறந்தார், அவர்தான் ஐயனார். ஆமா, அப்படிதானே? ஆமாம்மா. இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வம் இருக்காங்க. ஆமா, ஏகப்பட்ட தெய்வம் இருக்கு. ஆனால் ஆணுக்கும் பிறந்தவர் தான் ஐயனார். ஆமாம்மா, ஐயனார். அதனால சரி, பாடக்கூடிய கதைகளிலோ
ஆமம்மா. கரை குற்றம், கதை குற்றம், சொல் குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், இசை குற்றம், மேலதாள குற்றம், மேலே இசை குற்றங்கள், சாரீர குற்றம், ஆமாம் சாரீர குற்றம் இருந்தாலும், சரீர குற்றம் இருந்தாலும், சரீர குற்றம் இருந்துட்டாலும், அதாவது இந்த பூச்சம்பட்டி சரி நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய மக்களை ஆமம்மா உங்களுக்காகவே சரி அடியே நாங்கள் 6 பேரும் நாங்கள் 6 பேரும் எந்த விதமான குற்றங்குறை இருந்தாலும் தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி வீட்டுல கூட்டிட்டு போய் கதவை சாத்திட்டு அடிப்பீங்களோ அப்படி பிள்ளை வேணா அடிச்சுக்கோங்க, ஒரு அடி வேணா அடிச்சுக்கோங்க. அப்படி அடிக்க நினைச்சா குடத்துக்கு அறியவும் நம்ம கட்டக்காரன் கொண்டு வாங்க. அதை செய்ய தாளக்காரனை தான் கூட்டிட்டு போங்க, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு. அதானே ஆமா முக்குல ஒளிஞ்சிட்டோம்னா தெரியாது. 6 பேரையும் மன்னிக்க வேண்டும். ஆமா ஏன்னா சரி வில்லுப்பாட்டுங்கிறது எல்லாத்துக்கும் அந்த காலத்துல உள்ள ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப தெரியும், ரொம்ப ரொம்ப தெரியும். என்ன கண்டிப்பா அப்ப உள்ள நடன நிகழ்ச்சி வேற, ஆமா அப்ப உள்ள வில்லுப்பாட்டு வேற, அப்ப உள்ள வில்லுப்பாட்டு வேற. ஆமா ஆமா கண்டிப்பா ஆகையினாலை ஆமம்மா. ஆமா நீங்க எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க? எங்க இருந்தம்மா? தென்காசி மாவட்டம். சரி அதாவது தென்காசி மாவட்டம் சரி விகேபுதூர் தாலுகா. ஓ விகேபுதூர் தாலுகா. ஆமா சுரண்டை பக்கம் ஆனைகுளம். ஆனைகுளம். ஆமா ஏஎம் முத்துலட்சுமி வில்லி சைக்குழு. ஆமா ஆமா எங்களால் நாமல் பாடக்கூடிய கதை. ஆமா நம்மளது கதையிலே ஏன்னா இன்னைக்கு வந்து சரி சடையாண்டி சுவாமி முதல்ல வரணும், அடுத்து பகவதி அம்மா உச்சினி மாகாளி, ஆமம்மா எல்லா தெய்வமும் வரணும். கண்டிப்பா அதானே? ஆமா அதனால சரி வந்ததொரு சபையருக்கெல்லாம் ஆமம்மா நாங்கள் 6 பேரும் சரணம் ஐயா. கூடியிருக்கு பெரியோர் குழுவின் சார்பில் சரணம் ஐயா. ஆண்டவன் படைத்த மருக்களை எண்ண முடியுமா? எண்ணவே முடியாதம்மா. ஒரு நாளைக்கு 1000 இறப்பு, சரி 1001 தான் பிறப்பு. கண்டிப்பா அதனால மக்கள் தொகை பெருக்கணும். பாத்தீங்களா? கோயில்ல 1000 வரி இருந்தா ஆமா அடுத்த வருஷத்துக்குள்ள 500 வரி கூடணும் 500 வரி. அப்ப இன்னும் 2 கோயில் கட்டுவாங்க, நம்மளும் நல்லா அடிச்சுக்கலாம். ஆமா கண்டிப்பா. என்ன இதான் ஃபர்ஸ்ட் வில்லிசை வச்சிருக்காங்களாம். ஆமா ஆமா அடுத்தடுத்து நம்மள கூப்பிடணும். சரி எல்லாம் கரகட்ட இதுவரை தான் தெரியுமா? சரி எங்க ஐயா எல்லாரும் சொன்னாங்க நம்ம அண்ணாச்சி இல்லைன்னா இந்த ஊருக்கு இன்னைக்கு நம்ம வர்றது தெரியுமா? தெரியவே தெரியாது. எங்க அண்ணனுடைய புண்ணியமும் சரி ஆத்தா பகவதி அம்மா வாசல்ல வரணும்னா எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சு பிறக்கணும். கண்டிப்பா கொடுத்து வச்சு பிறக்கணும். ஆமா ஆமா ஆகையினாலே சரி மெய்யத பத்தினால ரகன் விரலினால் தோண்ட வரவாங்க செய்து செய்ய சிவனார்தனை விரட்டே திருமாலிடமே மகிழ்ந்து சொல்லே கையில் கடையாலும் கொடுத்து காட்டில ரக்கண விற்பதைக்கே வடிவமாகி தாரணிதனிலே வந்து ஐயனார் பிறந்த கரைவாட அனைமுகன் காட்புதாவே
வானத்தில் பகவான் கொலுவிருக்க ஆமா அப்பந்தான் பார்த்தார்கள் தேவர்களும் அசுரர்களும். தேவர்களும் அசுரர்களும் என்றைக்கும் சாகாமல் இருக்கணும்னு எல்லாத்துக்கும் நினைப்பு. எல்லாத்துக்கும் நினைப்பு சாக கூடாதுன்னா எறும்பு கடிக்க சம்மதிக்க மாட்டேங்கான சண்டாளன். ஆமா சுருட்ட பொடி போட்டுலாம் கொல்லுதான். ஆமா அப்போ சாகாத நாட்டுக்கு யாராச்சும் வர வாங்கிட்டு வந்திருக்காங்களா? இல்லையா இதுவரைக்கும் இல்ல. இல்ல. ஆமா எல்லாரும் தெய்வத்தை ஏன் கையெடுத்து கும்பிடுதோம்? யான் கும்பிடுதோம்னா சங்கடம் வராம இருக்கணும்னு தான். நோய் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்வு, நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம். வைத்து குடிச்சாலும் சரிதான், கஷ்டம் இல்லாத சாப்பாடு. கடன் இல்லாம சாப்பிடணும். கடன் தொல்லை இருக்கக்கூடாது. ஆமா எந்த ஒரி இருக்கக்கூடாது. எந்த ஒரு தொந்தரவு இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் ஜடையாண்டி சுவாமியை மட்டும் பகவதி அம்மா ஆமா உச்சி மாகாளியை கும்பிடுவது எதுக்கு? இதுக்குத்தான் விரதம் இருந்து நீ இன்னைக்கு வந்து ஒரு நாள் திருவிழா. ஆமா அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு வாரம் இருக்கு. ஒரு வாரம் இருக்கு. முளைப்பாரியில இருந்து எல்லாமே இருக்குதான். ஆமா நீங்க அதுக்கு தான் ஜடாண்டி சாமியை கும்பிடுதோம் அப்படின்னு நீங்க சொல்லுதிய. ஆமா கட்டக்காரன் என்ன சொல்லுதான் தெரியுமா? என்ன சொல்லுதா? கூரைய பொத்துக்கிட்டு கொடுக்கணுமா அவனுக்கு. அவனுக்கா? அவன் வச்சிருக்க 20 பவுன் காங்காதான். 20 பவுன் அவனுக்கு காணலையா? இன்னும் வேணுமா? கார் வாங்கினது பத்தாதுன்னு பிளைட் வாங்க ஆசைப்படுறாரு. ஆசைப்படுறாரு. ஆமா அது எதுக்கு பிளேட் வாங்க ஆசைப்பட்டு பிளேட்டை தூக்கிட்டு தெரியத்தான். ஆமா ஆசை யாரத்தான் விட்டுச்சு. அதான் பேராசை பெருநஷ்டம். இல்ல தெரிஞ்சுக்கிட்டாச்சு. கட்டவட்டியில வரணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்கேன். நான் இப்பவும் சைக்கிள்ல தான் தெரியுதேன். அப்ப அப்படிதான் சொன்னாங்க. அதாவது ஆமா கோட்டையிலே பெண் பிறந்தாலும் போட்ட புள்ளி மாறுமா? மாறாது. அன்றைக்கு எழுதிய எழுத்தை யாராலும் அழிச்சு எழுத முடியுமா? அழிச்சு எழுதவே முடியாது. அப்படி எழுதுனா இந்த உலகம் எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கும்? அதாவது நம்ம தூங்குறோம். ஆமா விடிய காலம் முழிச்சிருக்குது ஆண்டவன் கையில தான் இருக்கு. நம்ம கையில என்ன இருக்கு? நம்ம கையில ரேகை தான் இருக்கு. அதுவும் கூட கட்டக்காரருக்கு துப்புற இல்ல. அவனுக்கு இல்லையா? வட்டு பிடிச்சு போச்சு. தாத்தா குடும்பமாப்பா. சரி அதனால அப்ப அசுரர்களும் தேவர்களும் திருப்பார்கடலிலே சென்று தேவாமிர்தம் கிடைந்தார்கள். அந்த தேவாமிர்தம் அப்ப சும்மா கிடைய முடியுமா? சும்மா எப்படி கிடைய முடியும்? மகேந்திரகிரி மலையை மத்தாக்கினார். திருப்பார்கடலை தாலியாக்கினார். வாசுகி என்ற பாம்பை கயிறாகவே திரித்து சரி அங்குடி ஒருபுறம் இங்குடி ஒருபுறம் இழுத்து அமிர்தம் கிடைந்தார்கள். தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் இன்னொரு புறம். அசுரர்கள் மறுபுறமாக இருந்து கிடைக்கின்றார்கள். முதலாவது அமிர்தத்திலே எல்லோத்துக்கும் மூத்தவா எங்க அக்கா. உங்க அக்கா தானோ? எல்லாம் எங்க தாளக்கார அக்கா மூத்தவா வந்துட்டா. அதத்தான் பார்த்தா எங்க அக்கா தான். சரி நித்ராதேவி. பசி ருசி அறியாது, நித்திரை சுகமறியாது. நித்திரை சுகமறியாது. சாப்பிட்டாலும் வருவா. சோறு கண்ட இடம் சொர்க்கம், தின்னு கண்ட இடம் தூக்கம். சாப்பிட்டாலும் அந்த அம்மா அந்த டயத்துக்கு வந்துருவா. ஆமா அவதான் அந்த அம்மா நித்ராதேவி. நித்திராதேவி. உறக்க இல்லாத மனுஷனுக்கு சீக்கு முடிச்சிரும். இருக்க வீட்டுக்கும் போவா, இல்லாத வீட்டுக்கும் போவா. எப்ப பார்த்தாலும் தூங்கப்படாதுல. ஆமா என் வீட்டை உறங்கி கிடக்க வந்துட்டான்னு மாமியா கிட்ட மருமாவை திட்டு வாங்கப்படாது. அப்படி வாங்கிட்டு தான் என்ன வந்து உட்கார்ந்துருக்கா. என்ன செய்ய? ஆமா மருமகன்னா 2 கேட்கத்தான். ஆமா மாமியானா 2 வாங்கத்தான். எல்லார் வீட்லயும் இருக்கு. அது இந்த காலம் அப்படி. ஆமா அந்த காலம் மாமியா கேப்பா, மருமக வாங்குவா. சரி இந்த காலம் மருமக கேக்க மாமியா வாங்குதா. எம்மாடி அம்மா அப்படியா? அம்மா அப்படியெல்லாம் இல்ல, எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்களே. உங்க மகனுக்கு கல்யாணம் முடிச்சு பாருங்க தெரியும் நீங்க வாங்குறது. ஆமா நீ எங்க வா. ஆமா சுத்தி எங்க வரான் பாத்தியா? உண்மைதானே? அப்ப பார்த்த உடனே ஆமாம்மா இரண்டாவது கிடைந்த அமிர்தத்தில் லட்சுமி வந்து பிறந்தாள். லட்சுமியால் வந்து பிறந்தாள். பால்கடலில் வெள்ளை கொண்ட கடலில் வெள்ளை கொண்ட பள்ளி கொண்ட
அதாவது ஒரு ஆளை பிறவி செய்யணும்னா ஆமா 3 பேர் வேணும். 3 பேர் வேணும். மகா பிரம்மா விஷ்ணு. உங்க சித்தப்பா பெரியப்பா மச்சான் இல்ல. ஆமா இங்கேயும் 3 பேர் இருக்கும். யாரெல்லாம்? உங்களுக்கு பின்னால யாரெல்லாம்? ஏமா காலம் தூதன். எம்மாடி. ஆமா எச்சரிக்கையா வேறுங்க. வந்துட்டீங்களா? வந்துட்டேன். வந்துட்டானா? விடவே மாட்டேன். வந்துருவான் பாத்துருவான். ஆமா. மஞ்சள் எடுத்து பூசினானா? ஆமா. பாத்துட்டீங்களா? பாத்துருப்ப நீ. சரி. நீ யாரு? அதனால நான்முகனும் சரஸ்வதியின் ஆவில் வைத்தார். சரி. 4வது அமிர்தத்திலே நஞ்சு வந்து பிறந்தது. ஆமாம்மா. பார்த்தார் ஈஸ்வரன். சரி. இந்த விஷத்தை பூமியிலே விட்டால் ஆமா 7 14 லோகமும் பிழைக்காது. ஆமாம்மா. ஆண்டவன் விஷத்தை எடுத்து குடிச்சிட்டாரு. ஆண்டவன் விஷயத்தை எடுத்து அருந்தினார். விஷயத்தை இல்ல விஷம். விஷம் தான் நானும் சொன்னேன். பாய்சன். அதாவது ஆண்டவன் விஷம் குடிச்சார உயிரோட இருக்காரா கார்த்திகா? உயிரோட தான் இருக்காரு. எப்படி இருப்பாரு? நம்ம பார்வதியா தேவியானவள் பக்கத்துல இருக்காளே அம்மா பார்வதி சங்க பிடிச்சிட்டா. அத பிடி. ஆமா அதனால அப்ப எப்ப பண்ணிருக்கா பிடிக்கல. சரி அவ எப்படி அந்த சீட்ல அவ வந்து உட்கார்ந்தறலாம்னு நினைக்கா. அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. அது புள்ள வந்து கள்ளங்கவடம்னா என்னன்னே தெரியாது. ஆமா கொஞ்சம் அந்தன கள்ளத்தி போட்டு கொன்றுவா. அம்மாடி இதெல்லாம் எனக்கு கூட பிறந்த அண்ணேன்னு சொல்லலாமா? அத சொல்லாத இனிமே சொல்ல மாட்டேன். நாமளா உண்மையை சொல்லுவோம் தாய். முனி முனின்னு சொல்லு. அதனால சரி அப்பந்தான் பார்த்தாள். ஆமாம்மா. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அப்பா நான் வந்து 1848 புல்ல சொல்லல. புல் கட்டிங் அடிச்சா கணவன். சரி கோட் அடிச்சா கொண்டவன். ஆமா ஆப் அடிச்சா ஆளன். அப்படிதானே? இப்ப ஒண்ணுமே அடிக்காம நல்ல பையனா இருந்தா அவன் நல்லவன். டீ அடிச்சா நல்லவன். டீ மாஸ்டர் அதேதான். அப்பந்தான் பார்த்தா பார்வதி தொண்டைக்குழிய பிடிச்சா பாத்தீங்களா? ஆமா அந்த விஷம் அவருக்கு மேலும் போகல கீழும் போகல. சரி அதாவது ஆமா காக்குல நகை போட்டாலும் சரிதான். கண்டிப்பா அவன் கைத்தோட இருந்தாலும் சரிதான். ஆமாம்மா அந்த மனுஷன் உயிரோட இருந்தா போதும்ல ஐயா. அப்பதானமா நம்ம பூ வைக்க முடியும். கொஞ்சம் பூ வச்சுக்கலாம். பட்டு சேலை கட்டிக்கலாம். பச்சை சேலை. ஆமா ஆமா சரிதான். அந்த மனுஷன் இருக்கணும்ங்கிறது கண்டிப்பா. கட்டில விட்டு இறங்க மாட்டாரு. லொக்குன்னு இரும்புவாரு. ஆமா இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு ஈடாகுமா? வெள்ள தாத்தாவா இருந்தாலும் சரி அவளுக்கு அவர்தான் இனிமையா இருப்பார். ஆமா அதானே? ஆமாம்மா இதுதான் உண்மை. என்னதான் ஜெனரேட்டர் ஓட்டினாலும் சரி அவருக்கு ராகமா தெரியும். அதனால அப்படிதான் தெரியும் அவளுக்கு முருகேசனை வீட்டுல. சரி ஆமா இப்படி இருக்க ஆமாம்மா நஞ்சை சாப்பிட்ட காரணத்தாலே நஞ்சுண்ட நாயனார் என்று ஒரு பெயர் சூட்டினார். 5வது கிடைந்த அமிர்தத்திலே தேவாமிர்தம் பிறந்தது. சரி அதாவது ஒரு பொருளா இருந்தா பங்கு வச்சு சாப்பிடணும். ஆமா பங்கு வச்சு கொடுத்து சாப்பிடணும். பசி தீரும் கண்டிப்பா. தேவாமிர்தம் இவர்களுக்கு தான் சொந்தம். சரி உனக்கு கிடைச்சா உனக்கு, எனக்கு கிடைச்சா எனக்குங்க. ஆமா சண்டை. அப்போ இந்த அமிர்தம் வாங்கணும்னா யாரு வரணும்? யாரம்மா வரணும்? உடுக்காரம் போட முடியுமா? உடுக்காரனாச்சு அனுப்பி விடுமா? அவரால தைரியம் முடியும். தைரியம் தலைமடி கீழே விழுந்துற போறாரு. சரி தாளக்காரனாச்சு அணி போடுவோம். தாளக்காரம் போனா அங்க கவுண்ட். சரி கட்டக்காரனாச்சு அணி போடுவோம். வேஷ்டியை கண்டா வரன்றுவான், சேலையை கண்டா சிக்கிருதான். சேலையை கண்டா சிக்காதவனு சிக்குவான். இந்த உலகத்திலே அவன் தேவாமிரத்தை வாங்கணும்னா என் பெருமாள் கோபால கண்ணன் வரணும். கதைக்கு கதாரையும் கண்ணன் வரணும். அவர் வந்தா தான் அமிர்தத்தை வாங்க முடியும். ஆமா அப்ப 16 வயசு பெண் போல வருகிறார். சரி 2 வயது இருக்கும் பார்ப்பார் குல பெண்ணை போல. பார்ப்பார் குல பெண்ணை போல. இன்னொன்னு சூது. பெண்களை கண்டா ரொம்ப அலர்ட் ஆயிருவான். ஆமா அடுத்து மதுவுக்கு அடிமை. ஆமா குடி எப்ப பார்த்தாலும் ஒரே குடியும் குடித்தனமா இருக்கான். ஆமா அடுத்து இன்னொன்னு சூது.
ஆமா, விட்டதை பிடிக்கணும்னு விட்டதே பிடிச்சிட்டான். ஏகா இந்த கட்டக்காரன் சொல்லுதான், சரி நான் மது இல்லாம இருந்துருவேன், இந்த சூது இல்லாம இருந்துருவேன், சரி மாது இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படிங்க. மாப்பிள்ளை இல்லாமையா? மாதுவா. அதான் வீட்டுல அழகா இருக்காளே. அழகா இருக்கா எங்க தமிழு. தமிழரசி. சரி இருக்கா. ஆனாலும் என் பெருமாள் கோபால கண்ணன் ஆமா இந்த அமிர்தத்தை வாங்கணும்னா இந்த நடிப்புல போனாதான் முடியும். என் பெருமாள் நகைகளை அணிந்து எப்படி வருகிறார்? எப்படி வருகின்ற படகோன் தண்டை கோழு சாயிடே ஒண்டே மா புரிஜே ஈடு ஒண்டே மா புரிஜே இந்த ஊருக்கு நம்ம புரிஜே இந்த ஊருக்கு நம்ம புரிஜே பத்திரமா தங்க ஓட்டி ஆனமா ஓட்டி ஆனமா அவளு பார்க்க போறினா இறங்கணு வேணுமா அவளு பார்க்க போறினா இறங்கணு வேணுமா வாங்கினார். சரி, அவர்களுக்கே பங்கிட்டார். தேவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தார். அப்படி பங்கிட்டு கொடுத்தாரா? ஆமா. அப்போ ராகு கேது என்று சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்களும் தேவர்களைப் போல வடிவம் கொண்டு, சரி, சந்திரனும் சூரியனும் ராகு கேது இருப்பரை கண்ணனிடம் கண் சாடை காமித்தார். சரி, கண் சாட அந்த காலத்துல காமிச்சிருக்கான். ஆமா, இப்ப காமிக்க சொல்லியா கொடுக்கணும்? இப்ப திரட்டிக்கிட்டலாம் முழிக்கா முழிய பாருங்க. அதானே. ஆமா, நான் இந்த விளையாட்டுல இல்ல, நான் கோயில்லே இல்ல. அப்பந்தான் பார்த்தார். ஆமா, ரெண்டு பேத்துக்கு ஒரே சண்டை. ஒரு இடத்துல சண்டை வந்தா நம்ம என்ன செய்யணும்? சண்டை வந்தா பாத்துக்கிட்டு நிக்கணும். இழுத்து விட்டு
விட்டு கூத்து பார்க்கல அண்ணன் தங்கச்சி மில்ல முடியாது. உள்ள வெயிட்டு முதுகுக்கு பலம் இல்லையே. சரி சரி. ஆமா. அப்புறம் 2 பேரும் சண்டையை பார்த்தார் என் பெருமாள் கண்ணன். சரி. கிருஷ்ணன் பார்த்த உடனே ஆமாம்மா அவருடைய சங்கு சக்கரை எப்படி வருகிறது? எப்படி எப்படி வருகின்றது? கிரு என்று சொல்லி வருகுறைய என்று சொல்லி வருகுதையா. தேவியாகிய ரத்த கண்ணி பெண்குடியானவளும் ரத்த கண்ணீரன் சுதையும் பிள்ளை இல்லாமலே என் பெருமாளை நோக்கி பிள்ளைக்காகதான் இருந்தாள். அவம்மா அந்த காலத்துல எந்த கரை எடுத்தாலும் பிள்ளைக்கு தட்டுப்பாடு. இப்ப குடும்ப கட்டுப்பாடு. இப்ப கட்டுப்பாடு பண்ணி மறுபடியும் மைனி மாசமா இருக்காளா? 3வது பிள்ளை சும்மா ஃப்ரீ. இலவசம். ₹10 கொடுக்க வேண்டாம். ஆமா. கண்ணனுடைய சங்கு சக்கராயிரம் பட்ட காரணத்தாரை ஆமாம்மா அன்று முதல் குளிமறந்த அருங்கிலேயா கர்ப்பமானா ஊரறிய ஒரு மாதமா நாடறிய நாற்பெரினா ஊரறிய ஒரு அறவயிரும் போறணும். 6 7 8வது மாசம் அடிக்கி திட்டு முட்டு. 8வது மாசத்துல திட்டு முட்டு அடிக்குது. 10 மாசம் படுக்க மாட்டுக்கா. படுத்தாலும் படுக்க முடியல, பாய் ஓட்டாலும் தூங்க முடியல, இருந்து பாக்கா இருக்க முடியல. ஆமா பிள்ளை வரணும் வெள்ளி எழுந்திருக்கா நிக்க முடியல. இடுப்பு வலி குறுக்கு வலி ஏகமா விளையுது. இடுப்பு வலி குறுக்கு வலி. அந்த காலத்துல ஒரு பிள்ளைய பெத்து எடுக்கணும்னா ஆமா வீட்டு சத்த வெளியே கேட்காது. 12 பிள்ளை ஒரு டஜன் பெத்திருக்கா. சத்தம் இல்லாம பிள்ளைய பெத்து எடுத்துருவாங்க. இப்ப ஒரு பிள்ளை பெத்து எடுக்கணும்னா 1.5 லட்சம் ரூபாய் முன்பணம் வேணும். 1.5 லட்சம் ரூபாய் வேணும். ஆஸ்பத்திரி தான் குத்தவைக்கு எடுத்துக்கிடுதாலே. 40வது நாள் செக் பண்ண போறதோட ரைட்டு. லீஸுக்கு எடுத்து விடுதாலே. அந்த ஹாஸ்பிடல்ல லீஸுக்கு எடுத்துருவாங்க. அதானே. ஆமா. அப்ப வாடி அம்மா மருத்துவத்தை இழைத்தாள். அவம்மா அடி வாடி அம்மா மருத்துவ வச்சி திருவையாற்றில் கோதையவன் தான் பிறந்தான். சந்திர போல
அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சரி. பிள்ளைக்கு வேர் கொடுக்கிறவனு சொல்லி ஆமா அவனை எப்படி வளர்த்துவாரால்? எப்படி எப்படி வளர்த்து வருகின்றார்? அவனை பாலு விட்டேனே ராண்டே அவன் நேர் கொண்டே முகங்களை பாலு விட்டே நீராட்டி பன்னீர் கொண்டே முகங்களே குளிப்பாண்டி சேரையூண்டி குதுகுலமாய் வளர்த்துவார். குளிப்பாட்டி சேனையூட்டி குதூகலமாய் வளர்த்துவாரா. பூமியில விட்டோம் பூமியில விட்டோம் உன்னே நீ நோகுமென்றே மரகரியில விட்டோமானா தண்டை கால்களாக வெண்டே ஓடரியில ரொட்டியில் கண்டே அவருடைய அருகில நடைபாடகி நாளும் ஒரு மீறியும் நாளும் ஒரு மீறியும் ஒரே வண்ணமும் நாடு ஒரு மீறியும் நாடு ஒரு மீறியும் பொழுது ஒரு வண்ணமும் நாளும் ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்தார். வளர்த்து வருகின்றாள். அந்த காலத்துல சரி. உள்ள பிறந்தாச்சுன்னா உடனே தொட்டிலுக்கு போட்டு ஆராட்டுவா ஆமா. ஓ அம்மா. சரி. இப்ப எந்த பிள்ளையாவது தொட்டில போட்டா தூங்குதா? டச்சு செல்ல கொடுத்தா தான் தூங்குது. தொட்டில ஓட்டு சரி. கையில டச் செல்ல கொடுக்கணும். ஆமா. பால் பாட்டில கொடுத்தா கால் ரெண்டு மேலாக தூக்கிட்டு உள்ளங்காலுக்குள்ள வச்சு பிடிச்சிக்கலாம். இப்ப உள்ள பிள்ளை இவ தாளாட்டுவா பாரு. அவ எங்கேயோ போயிட்டான். தாலாட்டுமா பிள்ளைய உன் பிள்ளை. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு கத்தரிக்காய் எட்டி உதைக்காடு விடுச்சு அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. இதான் இப்ப உள்ள தாலாட்டு. ஆமா. அப்ப உள்ள தாலாட்டுனா வேற. வேற வேற இப்ப உள்ள தாலாட்டு வேற. வேற. மகனுக்கு வேர் கொடுக்கிறவனை சொல்லி சரி. முடியிறங்கி காது குத்தி காதில் ஒரு கடுக்கமிட்டு அவ காதிலே கடுக்க விட்டு பிள்ளைக்கு வல்லமையால் பிறந்ததினால் வல்லவன் வல்லவன் என்றும் தேவர்கள் தூண்டுகோளால் பிறந்ததினால் தூண்டவர் ஆட்சிதன். சரி. அரசு செய்ய பிறந்த பிள்ளை. ஆமா. அரக்கர் குலத்திலேயே பிறந்த பிள்ளை. சரி. வல்ல அரக்கன். வல்ல அரக்கர் என்றே வேறு கொடுத்தார்கள். 5 வயசாட்சி அரிய கலை கற்றுணர்ந்தான். ஆமாம்மா. இப்ப உள்ள பிள்ளைகளு ஆ. அந்த காலத்துல சரி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆமா. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. சாலமும் நன்று. எல்லா பிள்ளைகளும் படிச்சிருக்கு. ஆமா. இப்ப உள்ள பிள்ளை எப்படி படிப்பா? எப்படி எப்படி? இப்ப உள்ள என்ன பேரு? பக்கப்பாட்டு இருக்காள்ல மகேஷ். ஆமா. இவ பிள்ளை. சரி. வாத்தியாரு புள்ளாச்சின்னு எழுத சொன்னாங்க. சரி. இவன் மகன் புள்ளத்தாச்சின்னு எழுதிட்டு வந்துட்டான். அதான் சரி. ஆமா. ஆமா. வேற ஒண்ணும் இல்ல, போகும்போது அவ அத்தைய பாத்துட்டு போயிருக்கான். அதானே. ஓஹோ. சேமியா 130 கிலோ. இவ அக்கா மாவன். சரி. மாமியா 130 கிலோன்னு எழுதிட்டான். மாமியா கனத்த மாமியாரா இருந்திருப்பா நினைச்சேன். சரி. ஆளை பார்த்தா தெரியுதுல்ல. ஆமா. அப்ப அம்படியார படிப்பும் இல்லை பாரார வித்தை இல்லை. ஆமாம்மா. 4 நல்ல வேதங்கள்லா 6 நல்ல